Hi, welcome to Let's Learn Everything, your Tamil friend channel for pregnancy and baby care tips. ஹே அம்மா, ஒரு ஸ்மால் டவுட் எல்லாருக்கும் வரும் இல்லையா? நான் சாப்பிட்றது போதுமா? பேபிக்கு க்ரோத் சரியா இருக்கான்னு. ஆக்சுவலி இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரெக்னென்சியில் நம்ம பாடியும் பேபியும் இரண்டுக்கும் நியூட்ரியன்ஸ் வேணும். சில டைம் டயர்ட்னஸ்லேயோ வாமிட்டிங்லேயோ நம்ம சாப்பாடு ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆனால் அது ரெகுலராக நடந்தால் பேபிக்கு க்ரோத் கம்மியாகிடும். குறிப்பாக அயன், புரோட்டீன், கால்சியம் இந்த 3 தான் மெயின். அயன் இல்லைனா பிளட் குறையும், பேபிக்கு ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகும். புரோட்டீன் இல்லைனா பேபிஸ் வெயிட் குறையும். கால்சியம் இல்லைனா போன்ஸ் ப்ராப்பர்லி டெவலப் ஆகாது. ஸோ தினமும் டயட்டில் நான் சொல்கிற விஷயங்களை சேர்த்துக்கோங்க. ஒரு பாயில்டு எக் அல்லது தால், கீரை எஸ்பெஷலி சிறுகீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, ஒரு கிளாஸ் மில்க், நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ். இதை டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா பேபி வெயிட் ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்களும் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். அது டெம்பரரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும், நியூட்ரியன்ஸ் கிடையாது. ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றது நமக்கும் பேபிக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஸோ டெய்லி லிட்டில் கேர், லிட்டில் பேஷன்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ், அதுவே பேபி க்ரோத்துக்கு சீக்ரெட். நீங்களும் ஹெல்த்தியாக இருங்க, பேபியும் ஸ்ட்ராங்காக வளரட்டும். இந்த மாதிரி டெய்லி ப்ரெக்னென்சி டிப்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.